சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7338242242. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ராணுவ நடவடிக்கை விவகாரத்தில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை சரிந்துவிட்டதாக காங்கிரசின் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இந்தியாவின் வெளியுறவு கொள்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, சர்வதேச அளவில் ஏன் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஒரே நிலையில் வைத்து பேசப்படுகிறது? பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து நடத்தும் பாகிஸ்தானை கண்டிப்பதில் ஏன் ஒரு நாடு கூட இந்தியாவை ஆதரிக்கவில்லை? ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்து கொண்டிருக்கும் போது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே அமெரிக்க அதிபர் டிரம்ப் மத்தியஸ்தம் செய்ய வேண்டும் என்று யார் கேட்டார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை சரிந்துவிட்டது என்றும் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ராணுவ நடவடிக்கை விவகாரத்தை மத்திய அரசு சரியாக கையாளவில்லை என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். முன்னதாக பயங்கரவாத உட்கட்டமைப்பின் மீது இந்தியா தாக்குதல் நடத்துகிறது என்று பாகிஸ்தானுக்கு தெரிந்ததால் இந்தியா எத்தனை போர் விமானங்களை இழந்தது என்று கேள்வி எழுப்பியிருந்தார். இந்தியா தாக்குதல் நடத்தப் போகிறது என்று பாகிஸ்தானிடம் தெரிவித்தது குற்றம் என்பதால் உண்மையில் என்ன நடந்தது என்பதை நாடு அறிய வேண்டும். யாருடைய உத்தரவின் பேரில் இந்தியா தாக்குதல் நடத்தப் போகிறது என்று பாகிஸ்தானிடம் தெரிவிக்கப்பட்டது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் கேள்வி எழுப்பியிருந்தார். இதுபோன்ற அபத்தமான கேள்விகளுக்கு மத்திய அரசிடம் இருந்து பதில் வருவதற்கு முன்பு பாகிஸ்தானிடமிருந்தே திட்டவட்டமாக மறுக்கப்பட்டிருந்தது.